அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 2025 2026 கல்வி ஆண்டின் துவக்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் நம்முடைய மாணவர்கள் பிள்ளைகளுக்குரிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த நேரத்தில் மீண்டும் ஏற்கனவே பலமுறை நாம் பேசிய நினைவுபடுத்திய செய்திகளை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னென்னு கேட்டால், நாம் கல்வி நிலையங்களுக்கு அனுப்பிடுறோம், அங்கே ஃபீஸ் கட்டிடுறோம், அங்கே படிக்க வச்சிடுறோம். படிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைங்களை முன்னேற்றிடும், அவங்களை எதிர்காலத்தில் பிரகாசமாக்கிறோம் என்றெல்லாம் நம்ம நம்புகிறோம். உண்மைதான், கல்வி ஒரு பெரும் மாற்றத்தை தரும், ஒரு புரட்சியை ஏற்படுத்தும், முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சமுதாய முன்னேற்றத்தினுடைய அடிப்படை அறிவு தான் கல்வி தான், அதை நம்ம மறுப்பதற்கே இல்லை. அந்த மாதிரி கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் கல்விமான்களாக வர வேண்டும் என்றால் அவர்கள் கற்கிற எந்த ஒரு கல்வியும், எந்த ஒரு ஞானமும், எந்த ஒரு அறிவும், எந்த ஒரு துறையிலே அவர்கள் விற்பனராவதாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டதற்கு அடுத்தபடியாக இங்கே இந்த விஷயம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இது இறைவனால் நிகழ்த்தப்படுகிறது என்று அந்த அறிவை அல்லாஹுவோடு சம்பந்தப்படுத்துகிற ஒரு வேலை நடைபெற வேண்டும். அந்த மாதிரி அந்த அறிவு போய் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படலைன்னா பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். நம்ம பிள்ளைங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப பெரிதாகும். கிணத்தை தாண்டணும்னு கிராஸ் பண்ணி வந்தோம், பாதியிலே உள்ளே விழுந்துட்டா எப்படியோ கிட்டத்தட்ட அவர்களுடைய மறுமை வாழ்க்கை அப்படித்தான் ஆகிவிடும். நாம் கற்கிற ஒவ்வொரு கல்வியும், அறிவும், ஞானமும், அனுபவமும் எங்கு போய் சேரணும்னு கேட்டா, இதை கொடுத்தவன் அல்லாஹ், இதை கற்பித்தவன் அல்லாஹ், இதை உருவாக்கியவன் அல்லாஹ், இதை செயல்படுத்தியவன் அல்லாஹ், முன்னேற்றங்களை தந்தவன் அல்லாஹ், இதன் விளைவுகளை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். எல்லா காரியங்களின் முடிவும், எல்லா அறிவின் முடிவும் அல்லாஹ்விடத்துல போய் நிற்கும். அதான் அல்லாஹ் சொன்ன முதல் வசனத்தை பத்தி நம்ம பல தடவை பேசுவோம். இக்ர, படி என்று அல்லாஹ் முதலில் சொன்னான். உண்மைதான், படிக்க சொன்னா அல்லாஹ். ஆனா என்ன படிக்க சொன்னா, எப்படி படிக்க சொன்னா? படி. குர்ஆன் எங்கே முதல் வசனம் அதான், இக்ர, படி. என்ன படிக்க சொல்லிச்சு? பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைச்சவன் அந்த ரப்பு தான் அப்படிங்கிறது நீ படி. அவனுடைய பேரை கொண்டு படி. படிக்க வேண்டிய படிப்புல முக்கிய படிப்பு எதுன்னு கேட்டா அதான் அல்லாஹ்வை பத்திய படிப்பு தான். அப்ப நீங்க எல்லாத்தையும் படிங்க, அது போய் அல்லாஹ்வோடு கனெக்ட் ஆகணும். நாம நம்முடைய குழந்தைகளோடு டெய்லி உட்கார வாய்ப்பு கிடையாது, அப்படி பேசினாலும் நடைமுறைக்கு வராது. ஆனாலும் சில நேரங்களில் வாரத்தில் ஒரு நாளோ பல நாட்களுக்கு ஒரு முறையோ சிறிது நேரம் நம்முடைய பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். அப்படி நேரம் செலவழிக்கிற பொழுது, அவர்கள் புத்தகங்களை வாசிக்கிற பொழுது, அவர்கள் வீட்டில் வந்து வீட்டு பாடங்களை எழுதுகிற பொழுது, அது குறித்து சிந்திக்கிற பொழுது, அது குறித்து உரையாடுகிற பொழுது கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்களின் அறிவை அல்லாஹ்வோடு இணைக்கிற, நீனா பெரிய கெட்டிக்காரன் நினைச்சுக்காத, அல்லாஹ் தான் இந்த கெட்டிக்காரத்தனத்தை உனக்கு தந்திருக்கிறான், நீ இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்காத, அல்லாஹ் தான் இந்த அறிவை உனக்கு ஊட்டி இருக்கிறான், நீ இதை செஞ்சிட்டேன்னு நினைக்காத, அதுக்கான ஆற்றலை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் இல்லாம எந்த ஆற்றலும் உனக்கு இல்லப்பா, எந்த கண்டுபிடிப்பும் இல்லப்பா, எந்த அறிவும் இல்லப்பா, எந்த முன்னேற்றமும் இல்லப்பா என்கிற இந்த செய்தியை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் மற்றெல்லா செய்திகளை விட தலையான செய்தி. எனவே கல்வி நிலையங்களுக்கு அனுப்பியதோடு நம் பொறுப்பு முடிந்து விட்டது என்று இருந்து விடாமல் வீடுகளுக்குள்ளே இறைவனை பற்றிய நினைவுகளை அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதன் வழியாக அவர்களின் இம்மை மறுமை இரண்டு வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கு நாம் ஒத்துழைப்பை நல்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான நல்வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்திருவானாக.